ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டிஸ்டன்ஸ் அண்ட் ஸ்பீட் டாப்பிக்கில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரெயின்ஸ் நம்ம இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். Two trains X and Y have a speed of 43 km/h and 29 km/h respectively. Train X crosses a man standing in train Y in 27 seconds while moving in the opposite direction. Find the length of train X. எக்ஸுங்கிற ஒரு ட்ரெயின் 43 km/h ஸ்பீடில் வருது. ஆப்போசிட் டைரக்ஷனில் ஒய்ங்கிற ட்ரெயின் 29 km/h ஸ்பீடில் ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்துக்கிட்டு இருக்குது. இப்போது இந்த ஒய் ட்ரெயினில் நின்றுட்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதனை இந்த எக்ஸ் ட்ரெயின் 27 செகண்ட்ஸில் கிராஸ் பண்ணுதுன்னா இந்த எக்ஸ் ட்ரெயினுடைய லென்த்து எத்தனை அப்படின்னு நமக்கு தெரியணும். பொதுவாக டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். டைம் இன்டூ ஸ்பீடு, நேரத்தையும் வேகத்தையும் பெருக்கும்போது நமக்கு அந்த தொலைவுன்னு கிடைக்கும். இந்த ஒய் ட்ரெயினும் மூவிங்கில் இருக்கிறதுனால இந்த எக்ஸ் ட்ரெயினோட ஸ்பீடு கூட இந்த ஒய் ட்ரெயினோட ஸ்பீடும் நமக்கு சேரும். ஸோ இந்த எக்ஸ் ட்ரெயினோட ஸ்பீடு 43 அண்ட் இந்த ஒய் ட்ரெயினுடைய 29 சேர்த்து நமக்கு கிடைக்கக்கூடிய டோட்டல் ஸ்பீடு 72 km/h. இந்த ட்ரெயினில் இருக்கக்கூடிய ஒரு நபர் இந்த ட்ரெயினை பார்த்தார் அப்படின்னா இந்த ட்ரெயினுடைய ஸ்பீடும் இந்த ட்ரெயினுடைய ஸ்பீடும் சேர்ந்து 72 km/h இந்த ஸ்பீடில் கிராஸ் ஆகிற மாதிரி தெரியும். அப்படி இருக்கும்போது இந்த ஒய் ட்ரெயினில் இருக்கக்கூடிய ஒரு புள்ளி, அதாவது ஒய் ட்ரெயினில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனை, ஒரு ஸ்டேபிளான மனிதனை இந்த ட்ரெயின் கிராஸ் பண்ணும்போது இதோடைய லென்த்து எத்தனைன்னு நமக்கு தெரியணும். அப்படின்னா 27 செகண்ட்ஸில் இந்த ட்ரெயின் கிராஸ் பண்ண டிஸ்டன்ஸ் எவ்வளவுன்னு நமக்கு தெரியணும். இந்த ஸ்பீடை எடுக்கும்போது இந்த ட்ரெயினும் மூவிங்கில் இருக்கிறதுனால இந்த ஸ்பீடையும் நம்ம சேர்த்து எடுக்கிறோம். ஸோ நமக்கு டைம் இன்ட்டு ஸ்பீடு ரெண்டையும் பெருக்கும்போது இந்த டிஸ்டன்ஸ் நமக்கு கிடைக்கும். டைம் நமக்கு கொடுத்துருக்குறாங்க 27 செகண்ட்ஸு. ஸ்பீடு நமக்கு கிடச்சிருச்சு 43 + 29 72 km/h. ஒரு ஹவருக்கு 72 km நமக்கு கிடச்சிருக்கு. ஆனால் கணக்கில் கொடுத்துருக்கிறது 27 செகண்ட்ஸு. அதனால் 72 km/h நம்ம மீட்டர் பெர் செகண்டாக மாற்றணும். ஒரு கிலோமீட்டருங்கிறது 1000 மீட்டர். அதனால் 1000 கொண்டும் ஒரு ஹவருங்கிறது 3600 செகண்ட். 72 1000/3200 இதை நம்ம அடி கொடுத்தோம்னா 20 மீட்டர் பெர் செகண்ட் என்ற அளவில் கிடைக்கும். அதாவது இந்த எக்ஸ் ட்ரெயின் ஆனது ஒய் ட்ரெயினில் இருக்கக்கூடிய இந்த நபரை ஒரு செகண்டுக்கு 20 மீட்டர் என்ற வேகத்தில் கடக்கும். 20 மீட்டர் இந்த ட்ரெயின் கடந்து போகுதுன்னா 27 செகண்டுக்கு எத்தனை மீட்டர் கடந்து போச்சோ அந்த அளவு தான் இந்த ட்ரெயினுடைய நீளம். இந்த எக்ஸ் ட்ரெயினுடைய நீளம் கண்டுபிடிப்பதற்கு 20 மீட்டர் பெர் செகண்ட் என்கின்ற இதனுடைய வேகத்தையும் 27 செகண்ட் என்கின்ற நேரத்தையும் பெருக்கும் போது நமக்கு 540 மீட்டர் 540 மீட்டர் என்கின்ற இந்த விடை நமக்கு கிடைக்கும். ஆக இந்த எக்ஸ் ட்ரெயின் ஆனது ஒய் ட்ரெயினில் இருக்கக்கூடிய இந்த நம்பரை 25 செகண்ட்ஸில் கடந்தது 540 மீட்டர். அதுதான் இந்த எக்ஸ் ட்ரெயினுடைய நீளம் 540 மீட்டர்.